ஸோ பேசிக்கலி ஐ எம் an engineer. ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸை வந்து டைம் பாஸ் பண்ணியாச்சு. ஃபைனல் இயர் நெருங்க தான் வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டுன்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிது. ஸோ வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டரில் ஜாயின் பண்ணலாமா இல்லை கோரில் ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எல்லாருக்கும் வர டவுட் தான் வந்து எனக்கும் வந்தது. ஏன்னா ஐம் ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பேசிக்கலி கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ வந்து ஐடியிலே ஜாயின் பண்ணலான்னு ஒரு தாட் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து when it compares to core, ஐடியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லெட்ஸே எங்கள் காலேஜ் கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி 2 கோர் கம்பெனிஸ் வந்தது. ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 30+ கம்பெனிஸ் வந்தது. ஸோ வந்து அதுலேயுமே வந்து ஓகே ஐடியில் வந்து ட்ரை பண்ணால் நம்ம கிடைக்க அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹோப் வந்தது. அண்ட் இன்னொரு மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கோரில் வந்து உங்கள் க்ரோத் வந்து லீனியராக இருக்குன்னா ஐடியில் வந்து உங்கள் க்ரோத் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து ஐடி செக்டரில் வந்து more than 15+ lakhs ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, விச் இஸ் ஹியூஜ் இல்லை. ஓகே நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனி தான் ஜாயின் பண்ண போகிறோன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஃபர்தராக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்ததில் என்ன தெரிஞ்சதுன்னா வந்து பேசிக்காக வந்து 2 செக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பட் ஆனால் வந்து இதுக்குமே சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, இதுலேயுமே சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. பட் ஆனால் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 2 மெயின் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஒன் திங் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் பே கிடைக்கும், லைக் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் சேலரி பேக்கேஜ் கிடைக்கும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒர்க் கல்ச்சர் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த 2 ரீசன்ஸ் தான் வந்து ஒரு நல்ல கெரியருக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஓகே ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஐ ஸ்டார்டட் அட்டெண்டிங் இன்டர்வியூஸ். பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்ண ஸ்டார்டிங் ஒரு 5 to 8 கம்பெனிஸ் கிட்ட எல்லாத்துலேயுமே வந்து ரிஜெக்டட் தான். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன், ஓகே நம்ம எதனால் ரிஜெக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பித்ததில் எல்லா கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த 3 ரவுண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிடியூடு அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருக்கும். செகண்ட் ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ ஃபாலோட் பை ஜென்ரல் ஹெச்ஆர். இன்னும் கொஞ்சம் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வந்து சில கம்யூனிகேஷன் டெஸ்ட்காக வந்து ஜிடி அப்படி இல்லைன்னா வந்து கம்யூனிகேஷன் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த 3 ரவுண்ட்ஸ் எல்லா இன்டர்வியூஸுமே இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிடியூடு. ஸோ வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண நான் என்ன ட்ரை பண்ணேன்னா வந்து பேசிக்காக எங்கள் ஸ்டாஃப்ஸில் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆப்டிடியூடுக்கு வந்து ஒரு புக் இருக்குது, ஆர்எஸ் அகர்வால். மோஸ்ட்லி நீங்கள் இந்த புக்கை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புக்கு வந்து ஆப்டிடியூடுக்கு வந்து பைபிள் மாதிரி. நீங்கள் இந்த புக்கை வந்து எடுத்து யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த இன்டர்வியூனாலும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் அந்த புக்கை வாங்கி ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். பட் ஆனால் ட்ரஸ்ட் மீ காய்ஸ், தட் ஒன்ட் ஒர்க். ஸோ அந்த ஆர்எஸ் அகர்வால் புக்குன்றது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக் தானே தவிர இட்ஸ் நாட் அ டெக்ஸ்ட் புக். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுறது தான் உங்களோட எய்ம் தவிர உங்களோட எய்ம் வந்து ஒரு ஆப்டிடியூட் லெக்சராக அது கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான லெவல் ஆப்டிடியூட் தெரிஞ்சாலே போதும். ஸோ நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. லைக் ஒரு 15 to 20 டாபிக்ஸ் இருக்குன்னா தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆப்டிடியூட் ரவுண்டில் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, லைக் இந்தியா பிக்ஸ் அண்ட் லாட் ஆஃப் வெப்சைட் ஆர் தேர். அதில் வந்து அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸுன்றது இருக்கும். நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கில் வந்து ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் எவ்ரி டே ஜஸ்ட் ஒரு 1 month ப்ரிப்பேர் பண்ணால் போதும். உங்களுக்கு ஆப்டிடியூட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஸோ வந்து நீங்கள் எந்த இன்டர்வியூனாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த புக் ஆர்எஸ் அகர்வால் புக்கையுமே வந்து ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர லைக் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே டிக்டோவாக படிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நீங்கள் ஆப்டிடியூட் ரவுண்ட் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் ரவுண்ட். ஸோ டெக்னிக்கலில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் ப்ரோக்ராம்ஸ் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும். ஸோ வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி கற்றுக்கோங்க. லெட்ஸ் சே C++, சி, ஜாவா, பைத்தான், இதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்து ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கற்றுக்கிறத விட ஜஸ்ட் ஒன் லாங்குவேஜ் வந்து கரெக்டாக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் சால்விங் பேசிக் கொஸ்டின்ஸ். லைக் இதுக்குமே வந்து இந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அந்த ப்ரிப்பென்ஸ்டா, தென் ஜாவா டி பாயிண்ட், டபுள் டி ஸ்கூல், நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய்ட்டு பேசிக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எடுத்து
நீங்கள் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா வந்து கண்டிப்பாக உங்களால் இன்டர்வியூ வந்து ஆன்சர் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டூ இட் ப்ராக்டிக்கலி. நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக அதை எடுத்து பண்ணுறது மூலிமா ஈஸியாக நீங்கள் வந்து இன்டர்வியூவில் அந்த கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ தேர்ட் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ ஜென்ரல் ஹெச்ஆரில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க வந்து சில பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டு டெஸ்ட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே ஐடி செக்டரில் வந்து ஈவன் இஃப் யூ ஹாவ் அ டெக்னிக்கல் நாலேஜ், உங்களுக்கு வந்து அதை கன்வே பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிளியரான அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பேசணும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கம்யூனிகேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸோ தட் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் புக்ஸ் படிக்கிறது மூலிமா வந்து உங்கள் வேர்பல் எபிலிட்டியை டெவலப் பண்ணலாமே தவிர உங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணால் கண்டிப்பாக யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். ஸோ இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுமே ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் ஒரு ப்ராட் பேஸ் கம்பெனியில் ப்ளேஸ் ஆக முடியும். நீங்கள் எந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த 10 மினிட்ஸ்லேருந்து 1 hour அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து உங்களை எப்படி ஷோகேஸ் பண்ணுறீங்க இன்டர்வியூ கிட்டன்றதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்குமா இல்லையான்றதுக்கு. ஸோ அந்த டைம் லிமிட்குள்ளே வந்து நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற விஷயத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. லைக் நான் என்ன பண்ணேன்னா வந்து ஒரு தேர்ட் இயர்லேருந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். லைக் பேசிக் பேசிக் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை பேசிக் கேம்ஸாக இருக்கலாம். யூ ஹாவ் டு ஷோ தெம் லைக் ஓகே இவனுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா வந்து நான் ஈஸி பேக்ரவுண்டில் இருந்தாலும் ஓகே இவன் வந்து ட்ரை பண்ணியிருக்கான், அட்லீஸ்ட்டு சில விஷயங்களை வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஏன்னா வந்து அவங்களுக்குமே வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் தான்றது தெரியும். ஸோ வந்து அவங்க ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அந்த லேர்னிங் எபிலிட்டி இருக்கா, உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றது தான் வந்து பார்ப்பாங்க தவிர they won't expect much. So that's it for today video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா make sure you like, share and subscribe to my channel. See you in another video. Bye bye.